ஹாய் கைஸ், ரீசெண்டாக மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நோ ஸ்பாய்லர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டரை பற்றி பேசியே ஆகணும். இந்த படத்தோட டேரக்டர் கொரிடா. இதோட படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம். அந்த படம்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ படத்துக்கு வரலாம். மான்ஸ்டர். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சிங்கிள் மதர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரீசெண்ட் டைமில் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஷூவை மிஸ் பண்ணிடுறான். பாட்டிலில் அழுக்கு தண்ணி இருக்குது, காயங்களோடு வர்றான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மா விசாரிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பேசிக் பிளாட். ஸோ இதை ஒரு 4-5 பெர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்பவும் ஒருத்தர் மேலேயும் நம்ம கோவப்படுவோம், ஒருத்தர் மேலேயும் நம்ம பரிதாபப்படுவோம். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது மாறிட்டே இருக்கும். அதுக்கேற்ற ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது நீங்களே பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு இம்பேக்ட் தெரியும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம்? ஸோ கொரிடா எந்த அளவு நியூயான்ஸ்டாக எடுக்கிறாரு. ஸோ சில நியூயான்சஸ், சில விஷயம்லாம் என்ன தான் புக்ஸ்லாம் படித்தாலும் நம்மளால் கற்றுக்க முடியாது. நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளோ காசு வச்சுருக்கலாம், எத்தனையோ புக்ஸ் படிக்கலாம். சில இதெல்லாம் லைஃப்பில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் அதை அதை ஒரு ட்ரூத்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நியூயான்சஸ்லாம் கொரிடா படத்தில் அருமையாக இருக்கும். ரொம்பவே பர்சனலாக கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் ஏதோ ஒரு இதில் இருக்கும், பட் அங்கே ஜாப்பனீஸில் அந்த கல்ச்சரோடு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா, அந்த அம்மா பையனுக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த அம்மா நம்ம அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எப்படி அவன் பால்கனி எட்டி பார்ப்பான், இந்த சைடு வாங்குவாங்க. அந்த இன்னொரு சீனில் பால்கனியில் அவன் இருக்க மாட்டான், அங்கே தான் வெயிட் பண்ணி விட்டு போனேன் அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்பட்ட பதட்டத்தை அவங்க அங்கே போய் எட்டி பார்க்க பயப்படுவாங்க, நோன்னுவாங்க. அது மாதிரி ஸ்டார்டிங்கில் இது பண்ணியிருப்பாங்க. அவங்க டெய்லி அவனை ஸ்கூலில் விடுவாங்க, விட்டு திரும்பி பார்க் பண்ணுவாங்க, திரும்பி ரிவர்ஸ் எடுத்து திரும்பி வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ராப்ளம்னு அவங்கள இது பண்ணும்போது கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பதட்டத்தில் அவங்க அந்த காரை அவங்களால ஒழுங்காக அதை ஓட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், பட் அதிலலாம் எப்படி சொல்லுது, அதனால் அந்த விஷயம்லாம் ரொம்பவே பர்சனலாக அழகாக கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ட்ரூத் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம பார்க்குறோம், சிம்பிள் தானேன்னு பார்க்குறோம். பட் அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது இல்லை. ஸோ அதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, எத்தனை பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ எதை வச்சு நம்ம யார்கிட்டவும் நல்லவங்கன்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கொஸ்டின் பண்ணியிருப்பார். படத்தில் நிறைய விஷயம் சோஷியலாக நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக அந்த ஏஜில் ஒரு பையனுக்கு சொசைட்டி எந்த அளவு ஒரு ப்ரெஷர் தராங்க. ஸோ அவங்க அம்மாவே அவங்களுக்கு தெரியாமலே சில டயலாக்ஸ்னால அவங்க உணராமலே அவனுக்கு ஒரு ப்ரெஷர் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படம் முழுசாக பார்க்கும்போது தான் தெரியும். கொரிடா படம் எப்போ பார்த்தாலும் ஒரு வார்ம் ஃபீலிங் இருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம மெமரியை நமக்கு போட்டு காட்டினா எப்படி இருக்கும். ஏன்னா அந்தளவு க்ளோஸாக, அந்தளவு பர்சனலாக அந்த ட்ராக்கிங் ஷார்ட்ஸில் அந்த குழந்தைங்க ஓடுறதை கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்திருப்போமோ அதை அருமையாக கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே க்ளோஸாக பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.